பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அனைத்துலக காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இன்று வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பரவலாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய ஏற்பாட்டில் தங்களுடைய உறவுகளுக்கான நீதி வேண்டி பல்வேறு இடங்களில் கவனஈர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த அடிப்படையிலே பல்கலைக்கழக மாணவ சமூகமாக நாங்கள் அந்த போராட்டங்களுக்கு வலி சேர்ப்பதற்காக இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே யுத்தத்தின் போதும் யுத்தத்தின் முன்னரும் தற்போதும் இலங்கை அரசினால் இலங்கை படையினரால் வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி என்பது இன்று வரையிலே ஒரு பேசு பொருளாகவே இருக்கின்றதே தவிர அதற்குரிய எந்த தீர்வுகளும் இதுவரையில் எட்டப்படவில்லை, அதற்கான முயற்சிகளும் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை என்பது மிகவும் வருந்தத்தக்கது. அந்த அடிப்படையிலேயே உலகிலே காணாமலாக்கப்படுதல் என்பது மிக பெரிய குற்றமாகும், மிக பாரிய குற்றம். உண்மையில் இந்த தாய்மார்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று கூடி தெரியாமல் இன்று வரை தங்களுடைய பிள்ளைகள் உயிரோடு வருவார் என்ற ஏக்கத்தோடு இந்த அம்மாமார் கடந்த காலங்களிலிருந்து கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய போராட்டங்களை, தொடர் போராட்டங்களை, போராட்ட வடிவங்களை மாற்றி மாற்றி இந்த வீதிகளிலே இந்த புகைப்படங்களோடு திரிகின்றனர். இதனை சர்வதேச சமூகமும் இலங்கை அரசாங்கமும் கண்டுகொண்டு இந்த பாதிக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட தாய்மாருக்கு ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என பல்கலைக்கழக சமூகமாக இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம். உண்மையில் தங்களுடைய பிள்ளைகள், இவர்களுடைய இறுதி காலத்தில் கூட இந்த தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளை தேடி 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 இறந்து போன ஒரு வரலாற்று சம்பவங்களே இடம்பெறுகின்றது. இது ஒரு மிகவும் ஒரு துயர சம்பவம். இனி இருக்கின்ற தாய்மார்களாவது தங்களுடைய உயிரோடு இருக்கும் போது தங்களுடைய பிள்ளைகளை காணுவதற்குரிய, இல்லாட்டி அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதற்குரிய ஒரு நீதியை நிலைநாட்ட சகல தரப்புகளும் முன்னெடுக்க வேண்டும் என இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தேர்தல் காலத்திலே தமிழ் தேசியம் பேசுகின்றோம் என்ற போர்வையிலே தேசியத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த சந்தர்ப்பத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும். 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு கடந்த 15 வருட காலங்களாக இன்று வரை எங்களுடைய தமிழ் மக்களினுடைய வாக்குகளை அபகரித்து தென்னிலங்கைகளுக்கு நீங்கள் காட்டும் அக்கறை, தென்னிலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் மீது வைத்திருக்கின்ற அக்கறையும் அந்த அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற முயற்சியில் நீங்கள் காட்டுகின்ற அக்கறையை இந்த வாக்களித்த மக்களுடைய நலன்களிலும் இந்த எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களிலும் காட்ட வேண்டும் என இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம். 2010, 15, 19 ஆகிய தேர்தல்களில் இருட்டு ஒப்பந்தங்களையும் பேரம் பேசுகின்றோம் என்ற போர்வையில் ஏமாற்று அரசியல்களையும் செய்து வந்த நீங்கள் இந்த முறையாவது தமிழர்களுடைய தேர்தல் களத்தை, தமிழர்களுடைய வெற்று காசோலை போல தமிழர்களுடைய வாக்கை தென்னிலங்கைகளுக்கு அனுப்பி பேரம் பேசி உங்களுடைய சுய அரசியல் லாபத்துக்காகவும் தனிப்பட்ட அபிவிருத்திக்காகவும் மேற்கொண்ட பேரம் பேசுகளை தடுத்து நிறுத்தி இந்த முறையாவது மக்கள் தங்களுடைய உரிமைக்காக தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த அனைத்து கட்சிகளும் மக்களை வழிபடுத்த வேண்டும் என பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம். மேலும் இந்த தேர்தல் காலத்திலே தென்னிலங்கையிலிருந்து செய்யப்படுகின்ற ஒப்பந்தங்களையும் உங்களுடைய தனிப்பட்ட இருட்டு பேச்சுகளையும் நிறுத்தி இந்த முறை தமிழ் மக்களுடைய வாக்கு ஆயுதங்கள் ஒரு சரியான, ஒரு நீதியான, அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய, தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய, தங்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய தமிழ் தரப்புகளால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக வலியுறுத்துகின்றோம். இருப்பினும் இந்த இருட்டு ஒப்பந்தங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி தமிழ் மக்களுடைய வாக்குகளை அபகரித்து செல்கின்ற நீங்கள் இந்த முறையாவது தமிழ் மக்களுடைய உரிமைக்காக உங்களுடைய குரல்கள் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என இந்த நேரத்திலே பல்கலைக்கழக மாணவ சமூகமாக வலியுறுத்துகிறோம். நன்றி.